ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் குறித்த தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம். ஒரு சுதந்திரத்திற்கு பிறகுதான் இந்த வளர்ச்சி அப்படின்றது நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான். என்னன்னா, சுதந்திரமான ஒரு நாடு தன்னுடைய வளர்ச்சியை தன் போக்குல நிச்சயமா கொண்டு போக முடியும் அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுதந்திரமான நாட்டுல மக்களை மையப்படுத்தின ஒரு அரசு பாத்தீங்கன்னா மக்கள் நலன் சார்ந்து திட்டங்களை செயல்படுத்த முடியும் அப்படின்றதுக்கும் இந்த விஷயம் ஒரு சான்றா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். இப்போ தேசிய கொடியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த தேசிய கொடி ஏற்றதுல நிறைய விதிமுறைகள் இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கொடி ஏத்தணுன்ற உணர்வு இருக்கணும். ஆனா அந்த கொடியை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கணுன்ற விஷயமும் ரொம்ப அவசியமான ஒன்றுதான். தேசிய கொடி ஏற்றுறதுக்கான விதிமுறைகள்னா என்னெல்லாம் இருக்கு சார்? முக்கியமா ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ளக்கூடிய விதிமுறைகள்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? காலையில் விடிஞ்ச பிற்பாடு கொடி ஏற்றணும். மாலையில் அந்தி சாய்வதற்கு முன்னாடி கொடியை இறக்கிடணும். இதுதான் அடிப்படை விதி. ஒழுங்காக அதனுடைய மேலே எது கீழே எதுன்னு பார்த்து தலைகீழெல்லாம் திருப்பி கொடி ஏற்றக்கூடாது. அது தவறு. அதே மாதிரி அரை கம்பத்துலையோ முக்கா கம்பத்துலையோ ஏற்றக்கூடாது. முழுசாக அது கம்பத்தில் தான் ஏற்றணும். அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான டிசைன் இருக்குது. அது கடையில் ப்ராப்பராக அவங்களே தயாரித்து வச்சுருக்காங்க. இந்த சமயத்தில் ஏராளமான கொடிகள் சந்தையில் கிடைக்கும். நல்ல கொடிகள், நல்ல துணியில் செய்யப்பட்ட கொடிகள். அதை வாங்கி தாராளமாக ஏற்றலாம். அதை ஏற்றுவதற்கான வீட்டில் கம்பு இருந்தால் கூட போகிறோம். நீங்கள் வீட்டினுடைய மாடியில் கொம்பு ஏற்றி அதை வைக்கலாம். நார்மலான ஒரு துணி மாதிரி பயன்படுத்தக்கூடாது. அதற்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே கொடி ஏற்றதை பற்றி ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் இல்லந்தோறும் கொடிங்கிறது அதுதான் காரணம். அதை நம்ம செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதை செய்யணும். ஆனால் அதற்கான வழிமுறைகள் இதுதான். இந்த வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்கள். உங்களால் அது பின்பற்ற முடியாத போது நீங்கள் பொது இடங்களுக்கு கண்டிப்பாக போய் நீங்கள் சேர்ந்து அந்த கொடியேற்றுவதை பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வீட்டுக்குள்ள கொடியேற்றுவது என்பது ரொம்ப நல்லது. அதை நீங்கள் சாதாரணமாக அதற்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதற்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு, மரியாதை இருக்கு. நல்ல காற்றில் பட்டோலி வீசி பறக்கக்கூடிய இடமா பார்த்து அதை நீங்க ஏத்துங்க. பின்னாடி முடிஞ்ச உடனே மடிச்சு எடுத்து வச்சிருவேன். சாயங்காலத்துக்கு மேல அதை எடுத்து பத்திரமா அடுத்த முறை பயன்படுத்துவதற்கு ஏற்ப பத்திரமா வச்சுப்பேன். அதை எந்த வகையிலும் சேதப்படுத்தவோ இல்லாமல் அதை பத்திரமா வைத்துக் கொள்வது மட்டும்தான் இதுல முக்கியமானது. இப்ப இருக்கிற இளைய தலைமுறை பாத்தீங்கன்னா, கொடியோட கலர்லயே நான் ட்ரெஸ் போடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா பிளாக் கோடு என்ன சொல்லுதுன்னா, கொடியை மேசை விரிப்பாவோ ஆடையாவோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கு. உங்களுடைய அறிவுரை என்ன சார் இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு? கொடியை கொடியாக மட்டுமே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அது நீங்க சட்டையா போடுறேன், வேற மாதிரியான ஒரு மேசை விரிப்பா பயன்படுத்த அதெல்லாம் கூடவே கூடாது. எந்த வகையிலும் அந்த 3 வண்ணம் ஒன்னா சேரும்போது, அந்த 3 வண்ணத்தின் நடுவில் அசோக சக்கரம் சேரும்போது அதற்கு பொருளே வேறு. அது வழக்கமான துணி. அந்த இடத்துல அது வழக்கமான துணியாக இல்லை. அந்த இடத்துல அந்த துணிக்கான ஒரு இடத்த அது கடந்து அது ஒரு தேசியத்திற்கான அடையாளமாக மாறி போச்சு. அப்படின்னும் போது நீங்க இயல்பாகவே அதற்கான ஒரு உரிய மரியாதையை நீங்க கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். அதை நான் சட்டையா தச்சு போடுவேன் இதெல்லாம் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பிளாக் கோடும் அதான் சொல்லுது. ஆக்சுவலாக அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிறது கரெக்ட் தான். அதுல என்னன்னா, நம்ம ரொம்ப சில விஷயங்களை புனிதமா வைத்துக் கொள்வது தவறு ஒன்றும் கிடையாது. இதுல கொடி என்பது ஒரு புனிதம். நாம அதை மதிக்கிறோன்றதுக்கும் அது நமக்கு பின்னாடி ஒரு வரலாற்றை சொல்கிறது என பார்க்கும்போது அந்த அடையாளத்தை எந்த வகையிலும் நாம் கொச்சைப்படுத்தி விடாமல் இருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. அதற்கு உரிய கௌரவம் என்னவோ, அதற்குரிய வழிமுறை என்னவோ, அந்த கொடியை ஏற்றி அதற்கு முன் நின்று வணங்குவது மட்டும்தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பே தவிர அதை நீங்க விதவிதமாக பயன்படுத்துவது என்பது நிச்சயமாக இல்லை. நிச்சயமா சார். இப்போ இந்த இயக்கம் வாயிலா மக்கள் செய்ய வேண்டியது என்ன சார்? மக்களுடைய பங்களிப்பு இதுல என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? மக்கள் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டியது, அவங்களால நிச்சயமாக வீட்டில் முடியும் போதெல்லாம் அந்த கொடியை ஏற்றி, குறிப்பாக இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி நீங்கள் கொடியேற்றுவது என்பதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பது அவசியம். ஒன்று. நான் என்ன சொல்றேன்னா, இது இந்த அடையாளம், இந்த ஒரு கேம்பெயின்றதுடைய ஒரு ஹோல் அர்த்தமே என்னன்னா, நாம் தேசியத்தை மீட்டெடுப்பது தான். அந்த தேசியத்தை மீட்டெடுப்பது என்பது நம்முடைய பார்வையில் அந்த கொடி படும்போதெல்லாம் நமக்குள்ளான சிந்தனை, நம் நாட்டை பற்றிய சிந்தனை, நம்முடைய தலைவர்களை பற்றிய சிந்தனை, நம்முடைய முன்னோர்களை பற்றிய சிந்தனை, நாம் அடைந்த இந்த வளர்ச்சிக்கான வித்து எது என்பதை பற்றிய சிந்தனையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது பள்ளி ஆனாலும் சரி, கல்லூரி ஆனாலும் சரி, வீடுகளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த ஒரு
சுதந்திரத்தினுடைய மகிமையை மகத்துவத்தை நாம் மீண்டும் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு இடமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஒன்றும் இல்லை, நாம இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? நாம இன்னைக்கு நம்ம அடைந்திருக்கக்கூடிய இந்த முன்னேற்றம் சாத்தியமாகி இருக்குமா? நீங்க நம்முடைய அண்டை நாடுகள் பலதிலே நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்மோட சுதந்திரம் வாங்கிய ஒரே காலகட்டத்தில் ஒரே நாளில் ஒரு நாளுக்கு முன்னாடி வாங்கிய சுதந்திரம் வாங்கிய நாடு கூட இன்று வரைக்கும் தவித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களால் முழுமையாக தங்களுடைய சுதந்திர காற்றை இன்று வரைக்கும் அவரால் சுவாசிக்க முடியவில்லை. அப்போ நமக்கு முன்னாடி சுதந்திரம் பெறாமல் அல்லது பெற்று அதுக்கப்புறம் பின்னாடி இன்னும் ராணுவ ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல நாடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 80 ஆண்டுகளாக நம்ம சுதந்திரத்தை நாம் பத்திரமாக பாதுகாத்து வந்திருக்கிறோம். அதன் வாயிலாக வளர்ச்சியையும் பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த வளர்ச்சி, இந்த முன்னேற்றம், நம்முடைய பிள்ளை எப்படி இருந்திருக்கிறார், நம்முடைய தாத்தா எப்படி இருந்திருக்கிறார், நாம எப்படி வளர்ந்து வந்திருக்கிறோம், என்ன விதமா வளர்ந்து வந்திருக்கோம், இந்த சிந்தனைகள் மட்டுமே தான் நம்முடைய சுதந்திரத்தின் அருமையை புரிந்து கொள்ள வைக்கும். இந்த காலகட்டத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எதையெல்லாம் மறந்து போய்விட்டோமோ, இதெல்லாம் ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டட்னு ஆங்கிலத்தில் ஒரு வழி சொல்வார். இதெல்லாம் இயல்பாக ஏதோ எனக்கு வந்துவிட்டது என்று நினைக்கிறார்கள் அல்லவா? இது இயல்பாக வந்துவிடவில்லை. இவையெல்லாம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்னும், உயிரிழப்புக்கு பின்னும், ரத்தம் வேறுமா நடந்த பல்வேறு போராட்டத்துக்கு பின்னால் தான் கிடைத்திருக்கிறது. அந்த வரலாறு கூட உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது கண்ணெதிரில் நடந்திருக்கக்கூடிய உண்மை. அந்த வளர்ச்சியை நீங்கள் கேள்வி கேட்டீர்களா? இந்த வளர்ச்சி எனக்கு எப்படி கிடைத்தது என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பினீர்கள் என்றாலே போதும், நீங்கள் தேசியத்திற்கு நிச்சயமாக பங்களிப்பு செய்வீர்கள். அப்போ இயல்பாகவே இந்த தேசியத்துக்கு மாற்றாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்ப மாட்டீர்கள். இவையெல்லாம் தேசியத்துக்கு விரோதமானவை, இவையெல்லாம் தேசியத்தை மறுப்பவை, இந்த தேசிய உணர்வுக்கு எதிரானவை, இவையெல்லாம் செய்யக்கூடாதவை. இவையெல்லாம் செய்தால் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் அவை ஒரு நியாயத்தை கற்பிக்காது. அந்த நியாயத்தை கற்பிக்க வேண்டும் என்றால் நான் எந்தெந்த பக்கமெல்லாம் போகக்கூடாது என்ற ஒரு தெளிவு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் 80 ஆண்டுகள் கடந்த பிற்பாடு நாம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இவையெல்லாம் தேசியம் என்ற உணர்வுக்கு மாற்றாக இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றன என்பதை இனங்காண வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அப்போ அந்த இனங்காணுவதற்கான அடிப்படை புள்ளி என்ன? நாம் அடைந்த வளர்ச்சி. இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியமானது, எதனால் சாத்தியமானது, எப்படி இதெல்லாம் நடைபெற்றன என்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டால், இதனால் இதை மறுக்கக்கூடிய, இதை கெடுக்கக்கூடிய, இதை மலினப்படுத்தக்கூடிய அத்தனை அம்சங்களும் நிச்சயமாக நம் கண்முன்னே தெரியும். அப்பொழுது அவையெல்லாம் நீக்கப்பட வேண்டியவை, அவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டி, அந்த பக்கம் போகவே கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த மக்கள் இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு தெளிவான சிந்தனை போக்கை உருவாக்கி கொண்டு எதை ஏற்க வேண்டும், எதை தள்ளி வைக்க வேண்டும் என்பதை பற்றி மிகுந்த தெளிவான பகுத்துணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார். வளர்ச்சிக்கு அடிப்படையா எது இருக்கு அப்படின்னு பின்னோக்கி பார்த்தோம்னா இந்த சுதந்திரம் தான் அதற்கு அடிப்படையா இருக்கு அப்படின்றத உங்களுடைய வார்த்தைகள் புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கூடுதல் நிகழ்வா வந்தே மாதரம் பாடலோட 150வது ஆண்டும் கொண்டாடும். இந்த இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தோட சேர்ந்து கொண்டாடப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நமது ஒரு தேசிய பாடலான வந்தே மாதரத்துக்கு இதே மாதிரியான ஒரு அடையாள ரீதியாக மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அந்த வரலாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி நாம் தேசிய கொடி நம்மை முன்னின்று வழிநடத்தியதோ அதே மாதிரி நம்ம அத்தனை பேரையும் ஒருங்கிணைந்து ஒரு கோஷமாக நிறுத்தியது அந்த வந்தே மாதரம் பாடல்தான். எல்லா போராட்ட காலகட்டத்திலும் அந்த பாடலை ஒலித்து கொண்டுதான் தேசிய போராட்ட வீரர்கள் நடந்து போயிருக்கிறார்கள். அது இயல்பாக அவர்களுடைய அந்த ஒரு முன்னணி கீதமாகத்தான் அவர்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறது. அப்போ அந்த முன்னணி மக்களை ஈடுபடுத்திய ஒருங்கிணைத்த அந்த கீதத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கரெக்டாக இதே சமயத்தில் நாம் எப்படி தேசிய கொடியை கொண்டாடுகிறோமோ அதே மாதிரி தேசிய கீதத்தையும் நாம் தேசிய பாடலையும் நாம் கொண்டாடுகிறோம். ஏனென்றால் இந்த தேசிய பாடல் என்பது இதே காலகட்டத்தில் நம்மை ஒருங்கிணைத்த ஒரு மிக பொருள் செறிந்த ஒரு பாடல். அந்த பாடலுக்கு வரலாறு, இந்த தேசிய கொடிக்கு என்ன வரலாறு இருக்குதோ அதற்கு இணையாக அந்த பாடலுக்கு ஒரு வரலாறு இருக்குது. 150 ஆண்டுகளாக நம்ம அதனுடைய ஒரு வரலாற்றை அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது எந்தெந்த விதமான ஒரு பயனை கொடுத்திருக்கிறது என்பதெல்லாம் பார்க்கும்போது நாம் எப்படி தேசிய கொடிக்கு ஒரு அடையாளம் என்ற ஒரு இடத்தை நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரியான இன்னொரு மகத்தான அடையாளம் நம்முடைய தேசிய பாடல். அந்த பாடலை இன்றைக்கும் நாம் கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை மீண்டும் மீண்டும் ஒலிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை நீங்கள் எல்லா இடத்திலும் அதற்கான முக்கியத்துவத்தை நாம் வழங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதைத்தான் நாம் இந்த காலகட்டத்தில் செய்கிறோம். நிச்சயமா சார். அதாவது நாட்டுப்பற்ற வளர்க்கக்கூடிய வகையில் தேசிய கொடியும் தேசிய பாடலும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது இன்றைய இளைய தலைமுறையினர் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இன்றைய இளைய தலைமுறையிடையே இந்த இயக்கம் எந்த அளவுக்கு நாட்டுப்பற்ற உருவாக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க சார்?
அதாவதுங்க எப்படி இது வந்துன்னா திருப்பி 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 சொல்வதின் மூலமாகத்தான் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். நிறைய பேருக்கு இந்த விவரங்கள் தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய தலைமுறைக்கு வந்து பல குடும்பங்களில் வந்து அவங்களோட அன்றாட பிரச்சனையிலேயே அவங்க உழண்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட வேலை என்ன, அடுத்த கட்ட முயற்சி என்ன, இது எல்லாமே வந்து அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான தேசிய பாடல் மீதோ அல்லது தேசிய சின்னத்தின் மீதோ எல்லாம் அவர்களுக்கு பெரிய அக்கறை இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் இதை எடுத்து சொல்லும்போது அவர் சட்டென்று நிற்பார்கள். இது எதுக்காக இதை சொல்கிறாங்க, இது ஏன் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பும்போது, ஓ இந்த வகையில் இது முக்கியமாக இருக்குது, இந்த முக்கியத்தை நம்ம தெரிஞ்சுக்காமல் போயிட்டோம். ஏன்னா காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். நிறைய முக்கியமானது இப்போ நீங்கள் வந்து ஒரு பெருந்தலைவர்களுடைய வீடுகளெல்லாம் நாம் வந்து கடந்து போய் கொண்டே இருந்திருப்போம். இந்த தெருவில் தான் அவர் வீடு இருக்கிறதா என்று பல சமயங்களில் வந்து நம்ம திருப்பி பார்த்து கேள்வி கேட்கும்போது, ஓஹோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஓ இங்கே தான் அவர் வாழ்ந்தாரா, இங்கே தான் அவர் இருந்தாரா அப்படின்னு நம்ம, ஏன்னா நாம் அந்த தெருவை பல முறை பயன்படுத்தியிருப்போம். அந்த மாதிரி நாம் இந்த மாதிரியான சுதந்திரத்தை எக்கச்சக்கமாக பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் அந்த சுதந்திரத்துக்கு என்ன அடையாளம் அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்குது. இன்றைக்கி நிறுத்தினாமாப்பா இதெல்லாம் தான்ப்பா இதுக்கான அடையாளம், இந்த பாடல் இது வந்து கொடி அப்படின்னு ஒன்று. ஓ இது வந்து நம்மளை வந்து அப்போது இதுதான் நம்மளை வந்து இவ்வளோ தூரம் இப்படியெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த வச்சுருக்கா, இவ்வளோ தூரம் நம்ம தைரியமாக பேசுகிறோம், இவ்வளோ தூரம் அரசாங்கத்தை கேள்வி கேட்குறோம், நம்ம வந்து கடுமையான ஒரு கோரிக்கைகளை வைக்கிறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு வரும்போது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து இந்த அடையாளங்கள் தான். அப்போ இந்த அடையாளங்களை பற்றி இருக்கக்கூடிய சிந்தனை வரும்போது இப்போ சிந்தனை வேறு விதமாக மாறும். இப்போ நாம் என்னத்த உரிமைகள் பற்றி பேசி கொண்டிருக்கோமே, நம்ம கடமைன்னு ஒன்று இருக்கிறது இல்லவா, அந்த கடமை என்ன, தேசத்துக்கும் நாம் என்ன கடமையை ஆற்ற வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு இந்த சின்னங்கள் நிச்சயமாக உதவி செய்யும். அப்போ என்னாகும், பல பேருக்கு இன்றைக்கு அந்த ஒரு சிந்தனை மாற்றத்தை உருவாக்குவதற்கு, இளைஞர்களுக்கு குறிப்பாக அந்த சிந்தனை மாற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த பிரச்சார முயற்சி நிச்சயமாக கை கொடுக்கும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நிச்சயமா சார். அதாவது நாட்டு மக்களிடையே அந்த நாட்டு பற்றை வந்து இன்னும் மேலோங்க செய்யவும், சுதந்திர போராட்டம், அதன் பிறகு நாம் அடைந்த வளர்ச்சி, இதெல்லாம் பற்றி மீண்டும் வந்து ஒரு முறை அவர்களுக்கு வந்து உணர்த்தவும் கூட இந்த இயக்கம் வந்து முற்றிலும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.